அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Today we will try to learn and from the Word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். And I am really in faith. I would like to tell you that today we are all going to be blessed. God is going to bless us abundantly. நான் விசுவாசத்தோடு கூட சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு முழுவதும் நம்ம ஆசீர்வதிக்கப் போகிறார். Okay? Do we all have the same faith? நீங்க எல்லாரும் இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். Amen. Because the word of God says, जो दो जमीन पर बांधोगे, in the Gospel of Matthew says, जो दो जमीन पर बांधोगे तुम्हारे लिए आसमान पर बंध जाएगा, और जो दो जमीन पर खोलोगे तुम्हारे लिए आसमान से खुल जाएगा. பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? அது கட்டப்படும். பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி நமக்கு வேதத்துல தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். Amen. 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 So today we will see that what is the target of a believer. இன்னைக்கு நான் பார்க்க போறோம் ஒரு விசுவாசியுடைய நோக்கம், அந்த டார்கெட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Okay. What is the target of a believer and where are we heading to? हमारी मंजिल क्या है, हमारा टारगेट क्या है और हम कैसे उस राह की तरफ चल रहे हैं. நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய உத்தேசம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய போறோம். விசுவாசியுடைய நோக்கம் என்ன, நாம் எதை நாம் பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம், எதை நோக்கி நாம் ஓடுகிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். यूहन्ना की अंजील उसका 1 नंबर अध्याय और 12 नंबर पंक्ति में यूं लिखा है. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படி விதமா எழுதியிருக்கிறது. लेकिन जितनों ने उसे कबूल किया, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ उसने उन्हें खुदा के फर्जंद बनने का हक बख्शा, அவர்களை தங்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். यानी उन्हें जो उसके नाम पर ईमान लाते हैं. இது அந்த ஒரு நாமத்தினால நமக்கு இது கிடைக்கப்பட்டிருக்கிறது. Amen. 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 We'll see the same reference in King James version, and it states there. இதே நாம் யாக்கோபின் புத்தகத்திலே கூட இதே வாசிக்கலாம். But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. First chapter. It is the same reference, John 1st chapter verse 12, but we will see in both the versions, in the King James version and the New International Version, there are slight difference, because if we see both the differences, then we'll be able to understand it better. Okay. First in Hindi, please. Is it okay, sir? First Hindi, please. Hindi. Okay. Let me just आप उसको मैं थोड़ा मुख्तसर करके आपको समझाता हूँ. इस तरह है कि जो किंग जेम्स वर्जन है, किंग जेम्स वर्जन जो बाइबल की है, वहां पर जो उर्दू में जहाँ पर लिखा हुआ है कि उसने उनको हक बख्शा, तो वहां पर लिखा हुआ है कि किंग जेम्स वर्जन है पावर, न्यू इंटरनेशनल वर्जन में राइट है. இன்னொரு ஆங்கிலத்தினுடைய விளக்குரையில் எழுதப்பட்டிருக்கிறது, அது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. உருதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் அவர்களுக்கு அது உரிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி எழுதியிருக்கிறார். पावर एंड राइट तो ऐसे लफ्ज है कि அதிகாரத்திற்கும் உரிமைக்கும் உள்ள வித்தியாசம் முன்னரே இருக்கிறது.
power and right are two words. Without those two things in your life, you can't do anything. அதான் அதிகாரமும் உரிமையும் ரெண்டு காரியங்களே நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. Amen. Amen. And then इस पंक्ति के रोशनी में हम देखेंगे कि टारगेट क्या चीज है, आपकी मंजिल, आपका निशान क्या चीज है. இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். टारगेट जो है is defined as something particular which you are putting your full effort and आपकी पूरी नजर उसके ऊपर है. டார்கெட் ஒரு நோக்கம் ஒன்று இருக்குமானால் உங்களுடைய எல்லா நோக்கம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அது மேலேயே இருக்க வேண்டும். ठीक है. और अगर आप किसी गन से टारगेट के ऊपर निशाना लगा रहे होते हैं तो उस गन की एक रेंज होती है. ஒரு சொத்து மேல உங்களுடைய கண் இருக்கும் நோக்கம் இருக்குமானால் அதை குறித்தே நீங்கள் என்ன செய்வீர்கள், ஃபாலோ பண்ணுவதா இருப்பீர்கள். अगर उस रेंज से आपका टारगेट दूर होगा तो कितनी भी अच्छी गन हो, आप उससे उस टारगेट को अचीव नहीं कर सकते. அது அந்த நோக்கத்திலிருந்து நீங்க கண் பார்வை நீங்கள் எடுத்து விட்டால் அதிலிருந்து நீங்க என்ன தவறுகளாய் மாறி விடுகிறீர்கள். So यहाँ पर इस बात को हम we will try to understand this thing like the gun is our faith. இங்கே நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். As the level of our faith in a person increases, the level of the target also increases. Amen, amen, amen. Pastor Hindi, please Hindi. हिंदी. जैसे ही एक शख्स का जो है वो गन की रेंज बढ़ जाती है टारगेट के लिए, वैसे ही एक शख्स का जैसे है ईमान बढ़ जाता है और वो जिंदगी में बड़े से बड़ा टारगेट अचीव करता है. இந்த டார்கெட்டை நாம எந்த அளவுக்கு நாம் விரிவாக்குகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் இதுல பெருக்கத்தை கொண்டு வருகிறோமோ, அது நம்ம வாழ்க்கை நோக்கத்தையும் வளர்த்து கொண்டே வருகிறதா இருக்கும். आमीन. ठीक है, आप फॉलो कर रहे हैं मुझे? ठीक है, फॉलो कर रहे हैं. तो यस जी, थैंक यू, गॉड ब्लेस यू. ठीक है जी. तो एक बात को मैं थोड़ा सा इंट्रोड्यूस करवाता जाऊं. हमारे चर्च के पास्टर है एल्डर जमील खान साहब, वो भी ही इज विद अस. मिस्टर जमील खान, ही इज एल्डर इन आवर चर्च. என்னுடைய நான் ஒரு சகோதரரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய சர்ச்சில் பாஸ்டரா இருக்கிறாங்க அமீர் கான். அவங்க இங்க மத்தியில நமக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க பின்னாடி. Okay, so we continue with it. Okay, now yes, हम ये सीख रहे हैं कि टारगेट क्या चीज है. நாம் இங்க கற்றுக்கொள்ள போகிறோம். டார்கெட்டுடைய காரியம் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ठीक है. एक विश्वासी का जो मंजिल है वो क्या है, आज हम इस बात को सीख रहे हैं. ஒரு விசுவாசியுடைய நோக்கம் எதுவா இருக்க வேண்டும் என்று நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். तो पहली चीज कलाम में से जो हम सीखते हैं वो क्या है कि जितनों ने उसे कबूल किया. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ. कबूल का मतलब है एक्सेप्ट कर लेना, अपने अंदर पूरे तौर पर उसको शामिल, अपनी बॉडी, सोल एंड स्पिरिट में शामिल कर लेना. ஏற்றுக்கொண்டது எப்படி என்று சொல், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் இயேசுவை என்ன செய்யும், ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். आमीन. और the other thing is कि वो कह रहा है कि उसके नाम पर ईमान ले आते हैं. அடுத்த என்ன பார்க்கிறோம்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். God has a promise for all those people.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து எல்லா ஜனத்துக்கும் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Now we will see how can a person who is not in touch with God can start believing in God. ऐसा एक आम व्यक्ति जो अपने प्रभु को नहीं जानता, वो कैसे अपना ताल्लुक प्रभु के साथ कायम कर सकता है? ஒரு தேவனை குறித்து அறியாதவன் எப்படி தேவனோடு கூட அவன் உறவாட முடியும், தேவனிடத்துல வர முடியும் என்பதை பார்க்க வேண்டும். इस चीज को समझने के लिए कि टू ट्रूली एक शख्स को एक हकीकी तौर पर उस जगह पर पहुंचे कि क्यों उसका क्रिएशन का मकसद क्या था. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும் சொன்னா, அந்த அந்த கிரியேஷன் அவர் உண்டாக்கப்பட்ட அந்த நோக்கம், அந்த காரியத்துக்குள்ள நம்ம போய் பார்க்க வேண்டும். ஆமென். उस शख्स को अपने आप को खुदा के साथ, प्रभु के साथ, उसकी हुक्मों के साथ, उसकी जो कलाम के में जो कुछ उसके बारे में दिया गया है उस सब के साथ अलाइन करना है, अपने आप को एक करना है उसके साथ. அதாவது நாம் இதை கற்றுக்கொள்ள என்றால் இதை புரிந்து கொள்ள நாம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆவியாரோடும் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையோடும் நாம் என்ன சொல்லும் தொடர்புள்ளவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். खुदा का कलाम वचन हमें ये बताता है कि पिता हमें इसलिए बनाया गया कि हम उसकी हम्द करें, हमें उसकी स्तुति करनी है, सना करनी है. எழுதி வைத்திருக்க அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். इस बात को आमीन, इस बात को जानते हुए जब एक शख्स जो है इस बात को जान लेता है और समझ लेता है, तो पहली बात यह है कि उसको अपने आप को रिकॉग्नाइज करना है, अपनी तशखीस करनी है. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே அறிந்து ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். एक विश्वासी का जो मंजिल है, जो उसकी टारगेट है, वो उस अबदी जिंदगी में स्वर्ग में अपने प्रभु परमेश्वर के साथ जिंदगी बसर करना है. ஒரு விசுவாசியின் நோக்கம் இப்படிதான் இருக்க வேண்டும். என்னவென்றால் அவரோடு கூட பரலோகத்துல நாம் போய் சேர்வேணும், அவரோடு வாசம்ங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் விசுவாசியுடைய நோக்கம் இருக்க வேண்டும். और इस बात को उसको जानना है और इस बात पर इकरार करना है कि तब ही वो अपनी हालत को रिकॉग्नाइज कर सकता है कि जब वो जान जाता है कि मैंने गुनाह किया है, पाप की जिंदगी में मैं फंसा हुआ हूँ, पापों में जकड़ा हुआ हूँ. நாம் இவைகளை குறித்து அறிந்து இவைகளை குறித்து நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்க்கப்பானால் அப்பொழுது தெரியும் நான் எவ்வளவு பாவி, நாம் எவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். पाप वो चीज है जो खुदा के हुक्मों और उसके बातों से हमें दूर लेके जाने वाली चीज है. பாவம் நம்ம என்ன செய்யணும், பிதாவுடைய அந்த அதிகாரத்தினின்றும் பிதாவுடைய உறவிலிருந்தும் நம்ம என்ன செய்து தனியாய் பிரித்து கொண்டு விடுகிறது. रोमियो का खत जो है, भाई साहब रोमियो को हिंदी में आप रोमियो कहते हैं? बराबर, रोमियो वही, रोमियो 3 नंबर अध्याय और 3 नंबर अध्याय और उसकी 23rd जो पंक्ति है, वहां पे लिखा है सबने गुनाह किया और उसके जलाल से महरूम है. ரோமர் 3:23 இவ்விதமா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள். और इसके साथ ही 6 नंबर अध्याय और उसकी 23 नंबर पंक्ति में लिखा हुआ है कि गुनाह की मजदूरी मौत है.
அதே தான் ரோமர் 6:23 அதே தான் எழுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. और जब हम इस बात को जान जाते हैं और समझ जाते हैं कि when we understand, deeply understand, and we feel that urge in us that I am in the jail of sin, நாம் இதை குறித்து நன்றாய் அறிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும், நல்லா ஃபீல் பண்ணி உணர்ந்து முற்றிலுமா உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பாவத்தினுடைய கட்டுக்குள், பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். और जब मैं ये समझ जाता हूं कि इस गुनाह की वजह से ना सिर्फ मेरी रूहानी मौत होती है, இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறோம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம், என் பாவத்தை அக்கிரமத்தின் நிமித்தம் ஒரு பலி செலுத்தப்படுகிறதா இருக்கிறது. ना सिर्फ मेरी रूहानी मौत बल्कि मैं उस अबदी बादशाही में से हमेशा के लिए अलग कर दिया जाता हूं. அது என்ன செய்யப்படுகிறதுனா, அந்த பாவம் இதுவானது எப்பொழுதும் எல்லா வேளையிலும் நம்மை பிரித்து எடுத்து கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. इस वक्त में अबलीस जो है वो इंसान को एक उसकी चाल है, उसकी चाल है, समझ? அதாவது இது என்ன பிடிக்குதுன்னா, சில மனுஷருடைய தந்திரங்களும் இதுல செயல்படுகிறதா இருக்கிறது. वो किसी भी काम को कंप्लीट नहीं होने देता, खुदा की मर्जी को हमारी जिंदगी में पूरा होने नहीं देता. பிதாவுடைய நோக்கம், பிதாவுடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமா நிறைவேற விடாமல் இந்த பாவம் தடுக்கிறதா இருக்கிறது. इस वक्त वो इंसान के अंदर खुदा की मर्जी को पूरा करने के लिए एक तरीका उसको सिखाता है. ஏதாவது என்னன்னா, பிதாவினுடைய நோக்கத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கும் இந்த வசனமா நமக்கு சொல்லியும் கொடுக்கிறதா இருக்கிறது. हम अपने दुनियावी कामों से और अच्छाई और नेकी के कामों से खुदा को हासिल करना चाहते हैं. ये रास्ता हमें इब्लीस दिखाता है. நாம் என்ன செய்கிறோம் சொன்னா, நம்முடைய சுயநீதி, உலகத்தினுடைய சில காரியங்கள் நிமித்தம், நல்ல காரியங்கள் நிமித்தம் இந்த பிதாவாகிய தேவனுக்கு நாம பெரியமா நடக்க போல காட்டுகிறதா இருக்கிறது. Proverbs chapter 14 verse 12 जो है हमें बताता है कि ऐसी राह भी है जो इंसान को भली मालूम होती है. Proverbs chapter 14 verse 12 ऐसी राह भी है जो इंसान को भली मालूम होती है मगर उसकी इंतहा में मौत की राहें हैं. நீதிமொழிகள் 14:12 chapter 14 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல விதமா எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். आमेन आमेन आमीन आमेन. और इससे हम इस बात को सीखते हैं कि जब तक खुदा हमें गुनाहों से हम उससे माफी नहीं मांगते, जब तक हमें वो माफ नहीं कर देता जो कि माफ करने में सच्चा और आदिल है. ஆமென். எதுவரை பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்காம இருக்கிறாரோ, எதுவரை நம்முடைய காரியங்கள் மாற்றப்படாமல் இருக்கிறதோ அவ்வளவு நமக்கு வேதனையான ஒரு காரியங்கள் தான். और इसी चीज को हम इफिसियों के खत एफिसियंस चैप्टर 2 वर्स 8 और 9 में भी देखते हैं. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களே விதமா அதை நாம் வாசிக்க முடிகிறது. ये आप अपनी लैंग्वेज में आगे आप पढ़ लें चैप्टर. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல. ஆமென் 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 ஆமென். Now we will see that Jesus, this is not the way. Our good works cannot give us salvation. Amen amen. Hindi pastor, Hindi please. हमारे अच्छे काम
जो है हमें निजात नहीं मिल सकती उससे। நம்மளுடைய நல்ல கிரிகள்னாலே நமக்கு அதில் விடுதலை கிடைத்து விடாது. अब खुदा के हम देखते हैं कि खुदा ने हमारे लिए क्या रास्ता निकाला है। பிதாவாக நமக்காக என்ன காரியத்தை என்ன வழியை நமக்கு ஏற்படுத்தினார், இதுக்காக என்ன வழியை உண்டாக்கினார். एक ऐसा व्यक्ति जो ये समझता है कि वो खुदा से बहुत दूर चला गया है, எப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை, அவரை விட்டு ஒரு குமார் ரொம்ப தூரம் பிரித்தெடுக்கப்படுவதா இருக்கிறார். गुनाह की दलदल में फंस चुका है, பாவத்தினுடைய அந்த அக்கிரமத்தினுடைய எல்லாவற்றையும் அந்த சேற்றுக்குள் உமிழ்ந்தவரை மாற்றப்படுகிறார், முழுகினவரை மாற்றப்படுகிறார். वो इस बात को याद कर ले, இந்த வார்த்தையை நாம் நல்ல எப்பவும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் कि खुदा को उस गुनाह और उस गुनाह आलूदा जिंदगी से बहुत नफरत है। அதாவது இந்த மாதிரி வாழ்க்கை, அந்த பாவம், அந்த அருமையான சேற்றினுடைய காரியங்களை பிதாவானவர் வெறுக்கதான் செய்கிறார். मगर उस व्यक्ति से वो बेहद प्यार करता है। ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மேல தேவன் ரொம்ப பிரியமாகவே இருக்கிறார், பிதா பிரியமாகவே இருந்தார். और जो एक मशहूर तरीन बाइबल की आयत है, यूहन्ना 3:16 आयत, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல விதமா வாசிக்கிறோம் कि खुदा ने इस जहान से ऐसी मोहब्बत रखी कि उसने अपना इकलौता बेटा बख्श दिया, ताकि जो कोई उस पर ईमान लाए वो हलाक ना हो बल्कि हमेशा की जिंदगी पाए। தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமார விசுவாசியவன் அவன் கெட்டு போகாம நித்திய நடைபடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்து மேல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. और इसी से ही मिलती हुई बात, खुदा का वादा, खुदा का पैगाम उन सब के लिए जो आज समझते हैं कि जी, और यही बात एक रोमियो के खत में भी लिखी गई है। இதே வார்த்தை ரோமியோட புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5वें बाब की 8वीं आयत में आप अपनी लैंग्वेज में आगे पढ़ लें। सॉरी 5 में 8 5:8 5 में 8 ना ரோமருக்கு நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல விதமான வாசிக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென் ஆமென் आमीन आमेन। यीशु मसीह ने मौत, उस लानती मौत, उस सलीबी मौत को मेरे लिए और आपके लिए कबूल कर लिया। இயேசு கிறிஸ்து நமக்காகவே, நம்முடைய பாவத்துக்கு, நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அந்த சிலுவையின் மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். और ये बात यहाँ पर खत्म नहीं हुई, இந்த வார்த்தை இதுலயே முடிந்து போகவில்லை. तीसरे दिन मुर्दों में से जी उठकर, மூன்றாவது நாள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து उसने मेरे लिए और आपके लिए वो रास्ता निकाल दिया, वो राह तैयार कर दी। எனக்காக, நமக்கு, நம்ம எல்லாருக்காகவும் அந்த பாவத்திலிருந்து ஒரு வழியை நமக்கு உண்டாக்கி விட்டார். कि हम गुनाह की जो दहशत और खौफ और उसका जो असर था हम पे, और वो मौत का जो डंग था वो खत्म हो गया। நம்ம மேல் இருந்த அந்த பாவத்துக்குரிய தண்டனை, மரணம், அந்த வேதனை நம்மை விட்டு அதனை விலகி போகிறது. और अब हमें, जैसे हमने सीखा कि गुनाह की मजदूरी मौत है, अब हमें वो मजदूरी नहीं अदा करनी। பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த சம்பளம் இன்னைக்கு நமக்கு இல்லை. और उसके फजल से हमें निजात मिली है। அதனால் நமக்கு விடுதலை நமக்கு கிடைத்திருக்கிறது. अब एक और आखिरी बात जिसको हम देखकर इस बात को और अच्छी तरह समझ सकेंगे कि நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஆழமாய் சொல்லி இந்த காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறேன். एक ईमानदार को बिलीव करना है, ईमान रखना है,
रिपेंट करना है, तौबा करनी है और यीशु को कबूल करना है। ஒரு ஒருத்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். अगर एक ईमानदार एक कोई भी शख्स चाहता है कि वो यीशु के साथ अपना रिश्ता कायम करे, ஒரு உண்மையுள்ள ஒருத்தரை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை மேல நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமானால், और खुदा बाप के साथ अब्दी मकाम में दाखिल हो, பிதாவுடைய அந்த வல்லமைக்குள்ள அந்த கரத்துக்குள்ள நாம் இருப்போமானால், तो कलाम की ये आयत उसको याद रखनी चाहिए. இந்த வார்த்தை எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். रोमियो 10 नंबर अध्याय और 13 नंबर पंक्ति में लिखा है, ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை விதம் எழுதப்பட்டிருக்கிறது, जो कोई खुदा का नाम लेगा वो निजात पाएगा. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ये मेरे अजीजों पास्टर आमिर का वादा नहीं है. இது பாஸ்டர் அமீருடைய வாக்குத்தத்தம் இல்ல. ये पास्टर स्टीफन मोहन का वादा नहीं है. இது பாஸ்டர் ஸ்டீஃபனுடைய வாக்குத்தத்தம் அல்ல. ये उस जिंदा खुदा का वादा है. இது உயிருள்ள जिंदा खुदा का वादा है जो आज कल बल्कि अब तक यकसा है. இது உயிருள்ள தேவனாகிய நம்முடைய பிதாவுடைய வாக்குத்தத்தம். இது எப்பொழுதும் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை நாம் அது மேல நாம் உரிமை பாராட்ட வேண்டும். अगर आज हम अपने गुनाहों से நாம் இன்றைக்கு நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்போமானால், और उससे इस बात का इकरार करेंगे पूरे दिल से, இந்த காரியங்கள் நம்ம அக்கிரமங்களை முழுவதுமாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திருப்போமானால், कि यीशु ही वाहिद हमारा निजात दहिंदा है, वाहिद रास्ता यीशु है. இயேசு தவிர நமக்கு ரட்சிப்பில்லை, இயேசுவே நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை தவிர வேறு ரட்சிப்புக்குரிய வழியே இல்லை. फिर यीशु का वादा है कि बोलिए पास्टर जी, वो हमें रूहानी तौर पर पाक साफ करके बाप के साथ एक होने का हमें वो इनाम देता है. அதாவது இயேசு நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் வைக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நமக்கு ஒரு வார்த்தையும் அவர் என்ன செய்ய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். और हमें इनाम के तौर पर उस अब्दी जिंदगी में दाखिल होने का फजल मिलता है. நாம் இந்த இலவசமாய் கொடுக்கிற இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து இதுல நாம் சந்தோஷமாய் நிறைய வாழ்க்கையை முடிக்கத்தக்கதாக தேவன் இதில் நமக்கு வாக்கு வச்சிருக்கிறார். और फिर हम इस जो हमने यूहन्ना की अंजील के 1 नंबर अध्याय और 12 नंबर पंक्ति में से जैसे हमने पढ़ा था, யோவான் 1:12 என்ற வசனத்துல ஏற்கனவே வாசித்தோம், जितनों ने उसे कबूल किया, அவர் எத்தனை பேர் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ, उसने उन्हें खुदा के फर्जंद बनने का हक बख्शा. அவர் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், உரிமை கொடுத்திருக்கிறார். यानी उन्हें जो उसके नाम पर ईमान लाते हैं, அவர் நாமத்து மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறவர் மேல். आमीन आमेन आमेन. मेरे अजीजों, ये खुदा का उस एक प्यारा वादा, एक प्यारा उसका प्लान है जो मेरे लिए और आपके लिए है. தேவன் நம்ம மேல் வைத்து ஒரு அன்பின் நிமித்தம் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, அன்பின் நிமித்தம் ஆண்டவர் காரியங்களை நம்ம மேல் வைத்திருக்கிறார். आज अगर आप खुदा की आवाज को सुन रहे हैं
இன்றைக்கு பிதாவுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் तो अपने कलाम हमें ये सिखाता है இன்றைக்கு நம்முடைய இந்த சூழ்நிலை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது कि अपने दिल को सख्त मत करो நம்முடைய இதயத்தை சந்தேகப்படாதே आज अगर आप ये फील महसूस करते हैं इस बात को समझते हैं इस कलाम की रोशनी में இங்க எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் உணர்வீர்களானால் இதை குறித்து நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் कि आपको भी इस वादे की अपनी जिंदगी में जरूरत है இந்த வார்த்தை இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கைக்கு நிச்சயம் அவசியமாய் இருக்கிறது आपको खुदा के फर्जंद बनने का हक चाहिए உங்களுக்கும் பிதாவுடைய வாரிசாய் பிதாவுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உரிமை தேவையா இருக்கிறது और मेरे अजीजों मैं ये बात भी आपको बताना चाहता हूं इस वक्त இது இன்னொரு வார்த்தையை நான் உங்களோட கூட சொல்ல விரும்புகிறேன் कि अगर आपने तौबा की हुई है நீங்கள் ஒருவேளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால் मगर फिर भी आपके दिल में गुनाह करने की ख्वाहिश पैदा होती है ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கையில திரும்ப அதே தப்பு தவறுகள் பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்க எதிர்த்து வருகுமானால் तो आज अपने दिल को सख्त ना कीजिएगा உங்க இதயத்தை நீங்க என்ன செய்யாதீர்கள் சந்தேகப்படாதீர்கள் एक मेरे पास आई हैव 5 मिनट्स मोर I have 5 minutes more yeah take it एक ईमानदार की जिंदगी में तौबा का जो उसकी मैं एक एग्जांपल देने लगा हूं உண்மையுள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பரிசை நான் குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன் गाड़ी हो या मोटरसाइकिल है या साइकिल है வண்டியோ இல்லனா பைக்கோ இல்லனா வெறும் சைக்கிளோ उनके टायर्स को पंचर्स लगते हैं அந்த டயருக்கு என்ன பஞ்சர் தேவைப்படுகிறது பஞ்சர் ஆகிறது दो तरह के पंचर्स लगते हैं उनको ரெண்டு விதமான பஞ்சர் அதுல ஏற்படுகிறது एक पक्का पंचर और एक कच्चा पंचर ஒன்னு உண்மையான பஞ்சரா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு பஞ்சரா இருக்கும் அது बहुत सारे लोग कच्चा पंचर लगाकर काम चलाने की कोशिश करते हैं நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது பஞ்சரா இருக்காது ஆனா பஞ்சர் பண்ற மாதிரி அதை என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ठीक है आज और बार दफा ट्यूब में बारीक बारीक पंचर होते हैं சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பஞ்சர்கள் நிறைய இருக்கும் சில வீல்கள்ல டயர்ல ऐसा टायर लंबे सफर पर नहीं जा सकता அந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சர் இருக்கிற வண்டிகள் ரொம்ப தூரம் பயணம் போக முடியாது ऐसे टायर को पक्के पंचर की जरूरत होती है அந்த மாதிரி டயர்களுக்கு என்னன்னா கண்டிப்பான சரியான பஞ்சர் போட வேண்டிய ஆட்கள் தேவைப்படுகிறது சரியான பஞ்சர் தேவைப்படுகிறது பஞ்சர் போடணும்னு और पक्के पंचर में आप समझते हैं रगड़ना भी पड़ता है सैंड पेपर से और फिर हीटर में भी लगाना पड़ता है அதாவது சரியான பஞ்சர் என்னன்னா அந்த ஃபைல் ரஃபான ஃபைலை வச்சு தேய்ச்சி அந்த உப்பு பேப்பரை வச்சு தேய்ச்சி என்ன செய்வார்கள்னா அதை பஞ்சர் பண்ணுவார்கள் आज अगर आप समझते हैं कि आपकी जिंदगी में भी कच्चा पंचर है या बारीक पंचर है प्लीज जी प्लीज உங்க வாழ்க்கையை நீங்க புரிந்து கொள்ளுங்க இந்த மாதிரியான பஞ்சர் போடப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா இல்ல சும்மா மேலோட்டமா ஏதோ கவனப்பட்டு ஏதோ ஒட்டி வச்சிருக்கிற பஞ்சர் போல நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளுங்கள் तो खुदा के इस कलाम को खुदा की आवाज को सुनकर இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு इस आवाज को सुनकर और सिर्फ ये आवाज हर एक जो लोग इस ग्रुप में हैं सिर्फ उनके लिए नहीं है बल्कि अपनी फैमिली में
अपने फ्रेंड्स में, अपने रिश्तेदारों में भी अगर किसी ने अभी तक खुदा को कबूल नहीं किया, तो आज उसको, उसके लिए आप खुदा के हजूर में हम सब मिलकर दुआ कर सकते हैं। இப்ப இந்த வார்த்தை கேட்கிற நாம நமக்கு மட்டுமில்ல, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பருக்காக, குடும்ப நண்பர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், அப்புறம் நம்ம சுற்றியவர்களுக்காகவும், இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காத எல்லாருக்காகவும் நாம் எல்லாம் இந்த வேளை கூடி ஜெபிக்க வேண்டும். हम जब यहाँ पर जमीन पर हम सब मिलकर दुआ कर रहे हैं, इबादत कर रहे हैं, तो क्या ही भला है कि हम खुदा की हजूरी में भी मिलकर इबादत करने वाले हों। அதாவது இப்ப நாம் இந்த உலகத்துல, இந்த பூமியில நாம் கூடி நாம் என்ன செய்றோம்? தேவனை உயர்த்துகிறோம், பாடுகிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வீட்டிலே நாம் கூடி பாடுவோம். पास्टर स्टीफन, अगर कोई आपके पास ऐसी ऑप्शन है कि आपको पता हो कि कोई दुआ करवाना चाहता है, तो फिर आप अपनी लैंग्वेज में उनके लिए दुआ कर सकते हैं। யாராவது நீங்க ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் ஜெபிக்கலாம். யாராவது ஜெபிக்க இருக்கிறீங்களா? ப்ளீஸ். யாராவது ஜெபிக்க விரும்புறீங்களா? கர்த்தரால ஏவப்படுகிறீர்களா? ஜெபிப்பதற்கு யாராவது ஏவப்படுகிறீர்களா? நீங்க தமிழ்ல நீங்க ஜெபிக்கலாம் இந்த காரியங்களுக்காக. पास्टर किसी का आवाज नहीं आ रहा है। तो ठीक है, खुदा का शुक्र है, खुदा का शुक्र है कि हम एक इसके लिए एक दुआ करेंगे, शुक्रगुजारी की दुआ करेंगे, और आप जो है इस शुक्रगुजारी की दुआ में हम सबको लीड करेंगे। हाँ ठीक है पास्टर जी, धन्यवाद पिता, धन्यवाद करते हैं। स्वर्ग पिता, मैं धन्यवाद एक स्तुति करता हूँ। परलोक पितावे, नंदी चलना मैं तुझी करे स्तोत्र करें। आज इस अच्छे वचन आपने दिया, इसलिए मैं धन्यवाद एक स्तुति करता हूँ। जैसे प्रार्थना की थी परमेश्वर, बात करने वाला आपका दास नहीं है, आप ये करके, हाँ पिता परमेश्वर आप ये बात किया था, इसलिए मैं धन्यवाद देकर मैं स्तुति करता हूँ। ஆம் பிதாவே, நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறது நாங்கள் அல்ல, நீர் தான் பேசுகிறீர். ஆமென். நீரே இந்த மகனுடைய வாயிலிருந்து பேசுறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்। आपके प्यार को आपने प्रकट किया, आपके ऊपर जो विश्वास करे, जो आपको कबूल करे, आपके पुत्र होने के लिए आपने अधिकार और हक दिया है करके आपने इस वचन के द्वारा आपने समझाया परमेश्वर। जो जिन्होंने इस वचन को सुना, जो जिनके मन में, हृदय में, गहराई के हृदय में इन्होंने विश्वास किया, उन सभी के ऊपर आप हाथ रखकर आशीष करने के लिए धन्यवाद। उन सभी को आपने अधिकार दे दिया ताकि आपके पिता करके बुलाने के लिए आपने हक दे दिया, इसलिए मैं धन्यवाद स्तुति करता हूँ। परमेश्वर एक नहीं है, अनेक लोग इस वचन के द्वारा आशीष पाने के लिए अनुग्रह कीजिए। जो इस बातों के द्वारा आपने हमें सिखाया, हम भी और लोगों को सिखाने के लिए अनुग्रह कीजिए। परमेश्वर आपके वचन के लेकर बात की आपके दास को आशीष कीजिए, और आने वाले समय में और बलवान बनकर परमेश्वर और वरदान देकर उपयोग करने के लिए धन्यवाद। कई सारे देश में जाकर सेवा करने के लिए अनुग्रह देने के लिए मैं धन्यवाद देकर स्तुति करता हूँ। आशीष कीजिए, आपके हाथों में लेकर तामे के लिए धन्यवाद, उपयोग करने के लिए मैं धन्यवाद करते हैं। பரலோக பிதாவே, அருமையான தாசனுடைய பேசினீர், அநேகருடைய இருதயங்கள்ல நீர் வாசம் எடுக்க எமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் உங்களுடைய நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும்படி அதிகாரம், உரிமை கொடுத்திருக்கிற வார்த்தைப்படி இன்னும் அறியாத இருக்க ஜனங்கள் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளவும், உங்க பிள்ளைகளாய் மாறவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இதை கேட்கிறவர்கள் ஆண்டவர் ஒருவேளை புதுதாய் கேட்டவர் யாரா இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கும் அந்த உரிமை, அந்த அதிகாரம் உண்டாக்கப்படுவதாக. இந்த நாள்ல அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் ஊர்த்திக்கப்படுவதாக, ரட்சிப்பு வருவதாக, பாவ மன்னிப்பு அவர் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளா இருப்பார்களாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கனமகிமை முக்கிய செலுத்துகிறோம். सारे आदर और महिमा आपके परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन।